கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு பின்பாக நடக்கிற சம்பவங்களை எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவளை குறித்து ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவள் கூச்ச பார்வையான ஒரு சகோதரி. ஆனால் ராகேலோ அழகான ரூபவதியா இருந்தார். யாக்கோபு ராகேலை தான் விரும்பினார். 7 வருஷம் ராகேலுக்காகத்தான் வேலை செய்தார். ஆனால் அவள் கொடுக்கப்படுகிற போது லேயாள் அன்றைக்கு கொடுக்கப்படுகிறாள். அதிகாலையில் எழுந்து லாபானோடு கூட யாக்கோபு சண்டை போடுவார். நான் லேயாள் ராகேலுக்காகத்தானே நான் வேலை செய்தேன், ஏன் லேயாளை எனக்கு கொடுத்தீர் என்று சண்டை போடுவார். பாருங்கள், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் பார்த்தார். அவளுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். ஒருவேளை யாக்கோபே லேயாளை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். அவளை பார்க்கும் போதெல்லாம் யாக்கோபே வேதனைப்படுத்தி இருக்கலாம், வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கலாம். நான் அவளுக்காக தானே இருந்தேன், ஆனா உன்னை எனக்கு கொடுத்துட்டாங்க, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லி இருக்கலாம். அவள் உள்ளம் வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்திருக்கலாம். தேவன் அதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். பாருங்கள், யார் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள் என்பதை கர்த்தர் கண்டு அவள் வழியாகவே, லேயாள் வழியாகவே லேவியும் யூதாவும் அவள் வழியாகவே வருகிறார்கள். ஆசாரியனும் ராஜாக்களை ஏற்படுத்துகிற யூதா கோத்திரமும் மேசியா வரப்போகிற யூதா கோத்திரமும் அவள் வழியாகவே வருகிறாள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். தேவன் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கண்டு அற்புதம் செய்கிறவர். இந்த காலை நேரத்திலே உங்கள் கணவனாலே நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? உங்கள் மனைவியாலே அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தாராலே நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? அல்லது உங்கள் பெற்றோர் பிள்ளைகளாலே நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? நாளையே இருக்கணும் பிரதர், எல்லாரும் என்ன உதாசீனப்படுத்துகிறார்கள், எனக்கு அழகு இல்லை, வசதி இல்லை, அந்தஸ்து இல்லை, என்னை எல்லாரும் அற்பமா எண்ணுகிறார்கள். கலங்கி நிற்கிறீர்களா? வேலை செய்கிற இடத்துல என்னை அற்பமா எண்ணுகிறார்கள் என்று கலங்குகிறீர்களா? தேவன் உங்களை இந்த காலை நேரத்திலே நினைத்து விட்டார். லேயாளை அற்பமாய் பார்த்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் அவளை உயர்த்த ஆரம்பித்தார். அவளை தேவன் நினைத்தருளினார். அதே போல உங்கள் சூழ்நிலையிலே தேவன் இந்த காலை நேரத்திலே நினைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய போகிறார். அவளை அற்பமா எண்ணினவர்கள் மத்தியிலே தேவன் உயர்த்த ஆரம்பிக்கிறார். பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் தாவீது அற்பமா எண்ணப்பட்ட காலங்கள் உண்டு, யாபேஸ் அற்பமா எண்ணப்பட்ட காலங்கள் உண்டு. இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் அசாதாரணமாய் மாற்றப்படுகிறார்கள். சகோதரா சகோதரி, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு மனம் உடைந்து போயிருக்கிறீங்களா? உங்களை தேவன் நினைத்து உங்கள் மூலமாய் தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் மூலமாய் தேவன் மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் இந்த காலை நேரத்திலே உங்கள் சிறுமையை அற்பமாய் எண்ணப்படுகிறதை கண்டுவிட்டார். அருமையான சகோதரா சகோதரி, நாம் சேர்ந்து ஜெபிக்கிற போது தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த காலை நேரத்திலே யாரெல்லாம் அற்பமா எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தேவன் நினைத்தருளி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.